The political battleground in Tamil Nadu is heating up ahead of the Lok Sabha polls. State CM M.K. Stalin's son Udayanithi Stalin took on PM Modi and BJP fiercely during his rally in Theni. Listen in. ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷத்துல ஒரு வாட்டியாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? வந்தார் 2019 ஆண்டு தேர்தல் நேரத்தில் வந்தார். என்ன பண்ணாரு? மதுரையில திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அந்த ஒரே ஒரு செங்கல், ஒத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன், பத்திரமா வச்சிருக்கேன். நான் சொல்லிட்டேன், மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் கல்லு திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ திருப்பி சொல்றாரு, கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு, மருத்துவமனை வந்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரு மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கறது பேர் தான். அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும்? ஏன் மீட்டெடுக்கணும்? ஏன்னா கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க. மொழி உரிமை ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். கடந்த 5 வருஷத்துல தமிழ் மொழிக்கு, தமிழ் ஆராய்ச்சிக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க? 1 ரூபா கூட ஒதுக்கல, 0. ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்காங்க? 600 கோடி ரூபாய் அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, NEP ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி.